ரங்கநாதனை சேவிக்கணும், இதுக்காக பெருமாள் திருவாராதனம் பண்ணணும்னு போறான். திருவாராதனம் பண்ணணும்னு ராமன் போறப்போ ராமனோட சீத்தையும் கூட போனாளாம். எதுக்காக? வால்மீகி சொன்னார், சகபத்யா விசாலாக்ஷா நாராயணம் உபாகமத்து. திருவாராதனம் பண்றான் ரங்கநாதனுக்கு பெருமாள் ராமன். சீத்தை பார்க்க போயிருக்கான். பார்க்க போன உடனே திருவாராதனம் பண்ற ராமனை பார்க்கறா. உள்ள படுத்துட்டு இருக்கானே பெருமாள் ரங்கநாதனை பார்க்கறா. இந்த ரெண்டு பேர்ல யார் அழகுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சாலாம். கண்ணு ராமன்ட்ட இருந்து ரங்கநாதன்ட்ட போறது, ரங்கநாதன்ட்ட இருந்து ராமன்ட்ட போறது, இப்படியே பார்த்துட்டு இருந்ததுனாலே கண்ணு பெருசா எடுத்தான். வால்மீகி சொன்னார், சீதைக்கு அவள் ஒரு பேர் வச்சார், விசாலாட்சி அப்படின்னு சீதைக்கு பேர் வச்சார். இப்ப வால்மீகி அயோத்தியா காண்ட ஆரம்பத்திலேயே ராமனுக்கு இந்த குணங்கள் எல்லாம் உண்டுன்னு சொன்னார். எவ்வளவு கட்டங்கள் இருந்தாலும் அயோத்தியா காண்டத்தை கேட்டுட்டோம்னா நம்ம மனசு துக்கம் எல்லாம் போடும். சர்வதுக்க பிரசமனம் அயோத்தியா காண்டம் அப்படின்னு பெரியவா சொல்றான். இந்த அயோத்தியா காண்டம் ஆரம்பிச்ச உடனே வால்மீகி பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய குணங்கள் எல்லாம் நிறைய சொல்றார். சகிதேவைருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா. சகிதேவைருதீர்ணஸ்ய, இங்க ராமனாக வந்து பிறந்திருக்கானே அவன் யார்? அவன் தான் சாட்சாத் எம்பெருமான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் வால்மீகி ஆரம்பத்திலேயே சொல்றார். ராமன் நன்னா படிச்சவன், காவியங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சவன், நன்னா சங்கீதம் தெரியும் பெருமாளுக்கு, நிறைய வாத்தியங்களை வாசிக்க தெரியும் ராமனுக்கு, கோபங்கிறதுலே என்னன்னு தெரியாது, அடுத்தவர்களை பார்த்து பொறாமப்படணுங்கிறதும் தெரியாதவன், எவ்வளவு கட்டம் வந்தாலும் பொய் சொல்லாம இருக்கிறவன், அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருந்தால் அது தன்னுடைய சந்தோஷம்னு நினைக்கிறவன், குற்றம் செய்யாதவன், குற்றம் இல்லாதவன், வேதத்துல ரொம்ப ஸ்ரத்தையும் நம்பிக்கையோடும் இருக்கிறவன், ஒரு நாளும் புத்தி கலங்காம தீர்மானமா இருக்கக்கூடியவன். இப்ப எதுக்காக இவ்வளவும் சொல்றாருன்னா, ஒரு பதவிக்கு ஒருவர் வர வேண்டும் என்றால் அதற்கு உண்டான யோகியதை அவருக்கு இருக்கணும். இப்ப வால்மீகி அயோத்தியா காண்ட ஆரம்பத்திலேயே ராமனுக்கு இந்த குணங்கள் எல்லாம் உண்டுன்னு சொன்னார்.